இந்த தடவை எர்ணாகுளம் விசிட் பண்ணியிருந்தபோது மார்னிங்கே வந்து நடந்து போகும்போது எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். இந்த மெரைன் எக்ஸ்போக்கு அன்னைக்கு ஈவினிங் நான் போனேன். 120 ருபீஸ் என்ட்ரி ஃபேர் கொடுத்து இந்த எக்ஸ்போக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் வந்து இந்த அப்ராட் போகிறவங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெரைன் ஏரியாக்குள்ளே போய் இந்த ஃபிஷ் இருக்கக்கூடிய அந்த ரூமில் போய் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. கொஞ்ச காலத்தில் வந்து நம்ம சென்னைக்கே வந்து இந்த மாதிரி மெரைன் கிங்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ பாருங்கள், இதை வந்து எக்ஸிபிஷன், அதாவது ஒரு கிரவுண்டில் கொண்டு போய் இதை வந்து வைக்கிற அளவுக்கு இந்த கான்செப்ட் வந்து மாறிடுச்சு. அண்ட் வெறும் 120 ரூபாய்க்கு இந்த மெரைன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம போய் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. இதில் மோஸ்ட்லி வந்து என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்த்தா நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸ் தான் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இதை அவங்க அமைச்சிருந்தது, அந்த கலர், லைட்டிங், இது எல்லாமே வந்து பார்க்க நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த சக்கர் கேட், இந்த டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் கூட இருந்துச்சு. அண்ட் இதை வந்து அங்கே வர மக்கள் எல்லாருமே வந்து இதை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. அதே மாதிரி நானும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் அங்கே போகும்போது கிடைக்காது. பட் இவங்க வந்து வேறு இடங்களுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் லக்கி இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த செட்டப்பே வந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து ஏர் கண்டிஷன்டு செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இதை நல்லாவே அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் 5 or 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ரெகுலர் எக்ஸிபிஷன் செட்டப்புக்கு நம்ம பார்க்கறதுக்கு அங்கே விஷயங்கள் இருந்தது. ஸோ தடவையாக நான் தமிழ்நாட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டில் ஒரு எக்ஸிபிஷன் போகிறேன். அண்டு அங்கே இருக்கிற எக்ஸிபிஷன் செட்டப்பும் கிட்டத்தட்ட நம்ம ஊர்களில் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மெரைன் எக்ஸ்போவில் மெயினே வந்து இவங்க வந்து ஒரு மர்மைட் மாதிரி கான்செப்ட் பண்ணி ஒரு பெரிய டேங்க்கில் ஒரு விமன் வந்து அந்த மர்மைட் ட்ரெஸ் போட்டு அவங்க அதுக்குள்ளே போயிட்டுருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்பப்போ போய் மேலே ப்ரீத் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கீழே வராங்க. அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவங்க வச்சுருக்கிற அந்த கேம்ஸ் ஆர் டாய்ஸ் செட்டப் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் ஈட்டபிள்ஸுமே வந்து அங்கே நிறைய வந்து வச்சு விட்டுருந்தாங்க. அண்ட் பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், பேசிக்காக வந்து மக்கள் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு நைட்டு ஒரு ஷவர்மா வாங்கி என்னுடைய டின்னரை சாப்பிட்டுட்டு நான் ட்ரெயின் ஏறி படுத்தது தான் எனக்கு தெரியும். ஸோ காலையில் எந்திரிக்கும் போது குளித்தலையில் ட்ரெயின் நின்றுச்சு. இறங்கி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஆண்மை அழகாக உட்காந்து அந்த இடத்துல சத்தம் விட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சிருந்தேன். ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்துச்சு. எதுக்காக நிற்கிதுன்னு பார்த்தா, புதுசாக நம்ம திருச்சியை கிராஸ் பண்ணி போகக்கூடிய இந்த வந்தே பாரத், பெங்களூருக்கு மதுரையிலேருந்து கிளம்பக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோடைய கிராசிங் இருந்ததுனால எர்ணாகுளத்திலிருந்து காரைக்காலை நோக்கி பிரயாணப்பட்டு போயிட்டுருக்கிற இந்த ட்ரெயின் வந்து குளித்தலையில் இந்த நேரம் வந்து கிராசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது இந்த ட்ரெயின் தூரத்திலே வரதை வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணி டக்குன்னு போய் இந்த ஆப்போசிட் சைடில் வந்து இந்த ட்ரெயினை வீடியோ எடுக்க வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அங்கேருந்து இந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே அந்த காவேரி ஆத்தங்கர ஓரமாக அந்த ட்ரெயின் மூவ் பண்ணுறதும், காலையில் மக்கள் ஸ்கூலுக்கு வேலைக்கு அப்படின்னு போகிறதையும்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, வழக்கமாக நம்ம திருச்சியில் எப்பொழுதும் இந்த ஒரு இடம் ரொம்பவே வந்து ஒரு எமோஷ்னலான இடம். திருச்சியில் இந்த மக்களுக்கு இந்த சப்வே பிரிட்ஜ், ஸோ இந்த இடத்த கடந்து வந்தோன்னே என்னுடைய பிரயாணத்தை முடிச்சுக்கிட்டேன்.